ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். உங்களுக்கு வந்து ரிமோட் ஜாபாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் டிப்ளமோ பண்ணியிருக்கணும் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3D 2D ட்ராயிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் டேல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்ரீன் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.